வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். காசா கான்ஃப்ளிக்ட் இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். காசாவோட அல் அஹ்லி அராபி பேப்டிஸ்ட் இந்த மருத்துவமனை மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, இதை பற்றி தான் உலகம் முழுக்கவே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கொடூரமான தாக்குதலை காசா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு. ஏன்னா பேஷண்ட்ஸாக உள்ளே இருந்தவங்க காணோம், பாதி பேரை காணோம். இடிபாடுகளுக்கு சிக்கியிருக்காங்க பல பேரும். நம்பர்ஸ் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு லிஸ்ட் எடுத்தால் 300க்கும் மேற்பட்டவங்க, 500க்கும் மேற்பட்டவங்க, இன்னும் 100 எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அத்தனை மக்கள் ஒரு இடத்துல உயிரிழந்திருக்காங்கன்னா எப்பேற்பட்ட கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள். இது இந்த நேரத்தில் இந்த ஒரு ஃபோட்டோ தாங்க இணைய முழுக்க ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்த குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஆன்மாவாக மாறி ஃபுல்லாக அந்த காசா நில குறைஞ்சி போயிருக்க அந்த பகுதி இருக்குல்ல, அந்த நரக காடை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா பல பேரும் உருக்கமாக பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும், இது பொல்லா வார் நடக்கும், ஒரு நாட்டோட இராணுவத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ சண்டை நடக்கும், அதில் நாம் கொல்லப்படுவோம். கொல்றதுனா முதல்ல என்னன்னு கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு தெரிலங்க. அந்த வலியை உணர்றதுக்குள்ளேயே இறப்பதற்கான காரணம் என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைங்க கொத்தாக கொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் அடித்து சொல்கிறேன், இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச பிற்பாடு பொதுமக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வரும் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு தெரிஞ்சு உண்மையான நம்பர்ஸை கொண்ட பட்டியலாக இருக்காது. கவனித்து பாருங்கள். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் அப்பவே நாம் அதை சொல்லியிருந்தோம். பட்டியல் வெளியாகும் போது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு தரப்பு ஒரு நம்பர்ஸை சொல்கிறது, இன்னொரு தரப்பு இன்னொரு நம்பர்ஸை சொல்கிறது ஒன்று. இந்த காசா கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 3000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்ததாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 3000ன்றது 10 மடங்கு அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. உண்மையான நம்பர்ஸாக அதுதான் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் தாக்குதல் சார்ந்து ஃபுட்டேஜஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் நம்ம பார்க்குற சில தகவல்கள், இதையெல்லாம் நாம் உள்ள இன்புட்டாக எடுக்கும்போதே அங்கே நடந்த கலைபுரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. என்னென்னலாம் அங்கே நடந்திருக்க சொல்லி கற்பனையாக நம்ம யோசித்து பார்க்கும்போது, இதுவே இந்த மருத்துவமனைக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறப்ப ஒரு நபர் இருந்து அவர் அதை நேரில் பார்த்து உயிர் பழச்சி இப்போ வந்து வெளியே சொன்னால் எப்படிங்க இருக்கும்? அப்பேற்பட்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த அல் அஹ்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் சர்ஜனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த டாக்டர் உயிர் பழிச்சிருக்காருங்க அந்த தாக்குதலில் இருந்து. அவர் இப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, மருத்துவமனையோட சில பகுதிகள் அப்படியே தகன்னு எரிய ஆரம்பிச்சது. அந்த மிசைல் வந்து அடித்ததுமே அந்த எரிகிறது அப்படியே பக்கத்து பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஒரு அறைக்குமா போச்சு. சீலிங் இருக்குல்ல, அந்த கட்டடத்தோட சீலிங் அதெல்லாம் அப்படியே கீழே சரிஞ்சுதாங்க. அந்த மிசைல் அப்படி வந்து அடித்த உடனே அடுத்த செகண்டு சீலிங் அப்படியே கீழே சரிய ஆரம்பிக்குதான். இல்லை கொடுமை என்னென்னா, ஆப்ரேஷன் நடக்கிற அந்த வார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்க சீலிங்ஸும் அப்படியே பேர்ந்து கீழே வந்து விழுதான். எங்கே பார்த்தாலும் உடஞ்சி போன கண்ணாடி துண்டுகள் இருக்குல்ல, அதுதான் முழுக்க இருந்துச்சான். அதுவும் அந்த செதர்ன கண்ணாடி துண்டுகள் இருக்குல்ல, அதுவே அங்கே இருந்த பலரோட உடம்புகளை தச்சிருக்காங்க. எவ்வளோ கொடுமையில் நரக வேதனையாக இருந்திருக்கும் அங்கே இருந்த மக்களுக்கு. ஏதிலிகளாக வந்த மக்கள் பயந்து ஓடுனாங்க அந்த காரிடார்ஸ்லாம் நோக்கி. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு தான் இங்கே வந்து தஞ்சம் கோரியிருந்தாங்க. ஆனால் அவங்களே பயந்து ஓடுறாங்கன்னா தாக்குதல் அவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கிறதா அந்த டாக்டர் சொல்கிறாரு. லண்டனை சேர்ந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போயிட்டு என்னென்ன நரகத்தை பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னாங்க. இந்த மருத்துவமனையை தாக்குனது யார்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. பரஸ்பரம் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை கை காமிக்கிறதே தவிர அவங்க ஒத்துக்கவே. இது இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான் கிளைம் பண்ணவே இல்லைங்க. இதுக்கு மத்தியில் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் இருக்கார்ல, ரியாத் மன்சூர் அவர்கள், அவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அரபி மருத்துவமனை தாக்குதலை PIJ நடத்தினதா இந்த இஸ்ரேலிய இராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, இதை உலக மக்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்றாரு. பொய் பேசுறதுல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை யாராலையும் மிஞ்ச முடியாது. மருத்துவமனையை சுற்றியும் ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறதா இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்க்கு தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவலின் பேரில் தான் அந்த மருத்துவமனையை சுற்றி அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விமானப்படை, இஸ்ரேலிய விமானப்படை ஏவன மிசைல் தான் அந்த மருத்துவமனையை அடித்து தகர்த்திருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. ஒரு மருத்துவமனை தாக்குதல் உலகம் முழுக்க எப்பேற்பட்ட இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த புகைப்படங்கள் ஆகச்சிறந்த சான்று. நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இது டர்க்கியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்க. இந்த மருத்துவமனை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவ்வளோ மக்கள் அங்கே திரளாக அப்படி திரண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஈரானில் எடுக்கப்பட்ட புகைப்படம். ஈரான்லேயும் மக்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக அணிதிரண்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் எவ்வளோ அப்பாவி பிஞ்சுகள் இருந்துச்சோ எல்லாரையும் சிதைச்சிருக்கீங்களே பாவிகளான்னு அங்கே இருக்க மக்கள் அந்த முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் கில்லிங் கிட்ஸுன்னு சில டெக்ஸ்டையும் அவங்களோட பதாகைகளை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஜோர்டானில் பதிவு பண்ணப்பட்ட காட்சிங்க. ஜோர்டானில் மேசிவான க்ரௌடு. ஏன்னா பக்கத்து நாடு வேறு இல்லையா ஜோர்டானு, அவ்வளோ மக்கள் திரண்டிருக்காங்க. ஒரு இராணுவத்துக்கும் ஒரு அமைப்புக்கும் பிரச்சனை அப்படின்னா எதுக்கு அங்கே இருக்க மக்கள் மேலே கை வைக்கிறீங்க, குழந்தைங்களை சாகடிச்சிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னு அங்கே மேசிவான ஒரு ரேலியும் முன்னெடுக்கப்படுது, ப்ரொட்டஸ்ட்டும் பெருசாக போய்கிட்டு இருக்குங்க.
3 நாடுகளை பற்றி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். உலகம் முழுக்க பல நாடுகள்லையும் இந்த மருத்துவமனை தாக்குதல் இருக்குல்ல, இதுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அராபி மருத்துவமனை தாக்குதல் இருக்குல்ல, இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டதுமே என் மனசு உடஞ்சிருச்சு, உச்சக்கட்ட கவலைக்கு போயிட்டேன். இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு துயர் மிகுந்த சம்பவம். சர்வதேச மனிதாபிமான விதிகள் அண்ட் சர்வதேச சட்டங்கள் இருக்குல்ல, இதன் அடிப்படையில் இந்த விவகாரம் சார்ந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டே ஆகணும். போர் அப்படின்னு ஒன்று நடந்தாலும் கூட அதுக்குன்னு சில விதிகள் இருக்குங்க. ஒரு போர் எப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு பொதுவான விதிகள்னு எடுத்துக்கிட்டால் சிவிலியன்ஸ் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, அவங்கள யாரும் தாக்கக்கூடாது, அங்கே இருக்க மருத்துவமனைகளை குறிப்பாக யாரும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விதிகள் மீறிய போராதான் இந்த காசா போர் நடந்துட்டு இருக்கிறதா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஓப்பனாக தன்னோட நிலைப்பாடை அறிவிச்சிருக்காரு. இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க பேர் தலால் அபு ஆம்னி. இவங்க இஸ்ரேலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பாலஸ்தீன சிங்கருங்க. இந்த பாலஸ்தீனம் சார்ந்து நிறைய பற்று கொண்ட பாடல்களை இவங்க வெளியிட்டிருக்காங்க. அங்கே நல்ல ஃபேமஸ் தான். சோஷியல் மீடியாவில் உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இவங்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல 3 லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சுருக்கிறது பெரிய விஷயம் தான். இவங்க சமூக வலைதள பக்கத்தில் சமீபத்தில் 2 பதிவுகளை இட்டிருந்தாங்க. அந்த 2 பதிவுகளும் குரான் வார்த்தைகளாக இருக்கலாமோ, இவங்க பாலஸ்தீனுக்கு இட் மீன்ஸ் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டியோடவே இவங்களை கைது பண்ணிட்டாங்க. நஸ்ரத்தில், இஸ்ரேலில் இருக்க பகுதி தான் நஸ்ரத், அங்கே இருக்க அவங்களோட வீட்டில் வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அவங்க நிலைமை என்னன்றதான் தெரியல. அப்படி என்ன இப்போ அவங்க போஸ்ட் போட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா, மொதல் போஸ்ட் அவங்க போட்டது லார்ட் கிராண்ட் மீ ரிலீஃப் அண்ட் மெர்சி, மொதல் பதிவு. 2வது பதிவு தேர் இஸ் நோ விக்டர் எக்ஸப்ட் காட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஹமாஸுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? இல்லை அவங்க கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலேயே ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கோட் பண்ணியிருப்பாங்களா? இதை பார்க்குற நமக்கே குழப்பமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேலிய போலீஸ் ஃபோர்ஸ் எதன் அடிப்படையில் இவங்களை கைது பண்ணாங்கன்னு தெரியலங்க. இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஃபர்தராக இவங்களை சிறையில் அடிக்கிற வேலையை அந்த அதிகாரிகள் பண்ண மாட்டாங்கன்ற இன்னொரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இவங்க விடுதலை ஆகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு மிக முக்கியமான மேசிவான பிரேக் த்ரூங்க இந்த காசா கான்ஃப்ளிக்டில். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இவர் பேர் ஒசாமா மசினி. இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, இதோட மூத்த தலைவர்களில் முக்கியமானவர் இவர். எந்த அளவுக்கு முக்கியமானவர்னா, இந்த பணைய கைதிகள்லாம் இருக்காங்களே ஹமாஸ் வசம், இவங்களுக்கு பொறுப்பானவர் இவர் தான். அண்ட் இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் முன்வைக்கிறது இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு நபர். இவரை டார்கெட் பண்ணி இஸ்ரேலிய இராணுவம் ஒரு விமானப்பட தாக்குதலை நிகழ்த்தி திட்டமிட்டபடியே இவரை கொண்டுட்டு இருக்காங்க. இதை இஸ்ரேலிய இராணுவம் வீடியோ வெளியிட்டு இப்போ உறுதிப்படுத்தியிருக்கு. முக்கியமான ஒரு நபரை நாங்கள் கொண்டுட்டோம், இதுக்கப்புறமும் எங்களோட இந்த வேட்டை தொடரும் அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலிய விமானப்படம். இந்த காசா மக்கள் இருக்காங்களே, அவங்க பாதுகாப்பாக வெளியேறணும் அப்படின்னா இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் இருக்குல்ல, இது ஃபங்க்ஷன் ஆகணுங்க. ஆனால் தலைவிதி இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. உலக நாடுகள் என்ன தான் கேட்டுக்கிட்டாலும் இஸ்ரேல் தொடர்ந்து முரண்டு பிடிச்சிட்ருக்கு. இல்லை நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி விட்டால் அப்புறம் நிவாரணப் பொருட்கள்ன்ற பேரில் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும், எங்களோட தாக்குதலுக்கு அது தடை கற்களாக மாறி நின்றோம், அதுவும் இல்லாமல் அதை வச்சு ஏதாவது எங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது, மனித கேடயங்களை கூட அங்கே பயன்படுத்தப்படலாம், வண்டியில் போகிறவங்க அது இதுன்னு பல விஷயங்களை அவங்க அடுக்கிக்கிட்டே அந்த பார்டர் செயல்படாமல் அப்படியே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த ரஃபா பார்டர் இருக்குல்ல, இதை பற்றி மக்கள் இப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா பல பேருக்கு சந்தேகம் வரலாம், இஸ்ரேல் யார் முடிவு பண்ணுறதுக்கு, எகிப்து பார்டர் தானே இது, திறந்து விட விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு உடன்படிக்கை இருக்குங்க, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் புரியும். கடந்த 2007 வருஷம் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் இருக்குல்ல, இது எகிப்தோட கட்டுப்பாட்டின் கீழே முழுமையாக போயிடுச்சு. எகிப்தோட கட்டுப்பாட்டின் கீழே, ஓகேவா? இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட்டை முழுமையாக கண்காணிக்கிற பொறுப்பு யூரோப்பியன் யூனியன் வசம் இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியம். என்னதான் எகிப்தோட கட்டுப்பாட்டில் இந்த பாயிண்ட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணது சம்மந்தமான இறுதி முடிவை எடுக்கிற அதிகாரம் இஸ்ரேலுக்கு இருக்குது. இஸ்ரேல் சம்மதிச்சா மட்டும்தான் எகிப்து அரசு இதை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்ரேல் சம்மதிக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு உடன்படிக்கை காரணமாக தான் அந்த பாயிண்ட் இன்னும் மூடப்பட்டே இருக்குங்க. இதனால் இப்போ என்ன தெரியுமா விளைவு? காசா மக்கள் அங்கேருந்து பாதுகாப்பாக வெளியேற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, உலக நாடுகளிலிருந்து பல உதவி பொருட்கள், நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் வந்துகிட்டு இருக்குல்ல, கண்டெய்னர்ஸாக, அந்த கண்டெய்னர்ஸ் லாரி எதுவுமே உள்ளே போக முடியல. ஏன்னா அந்த பாயிண்ட் ஓப்பன் பண்ணதானே போக முடியல. இஸ்ரேல் மனசு மாறினா மட்டும்தாங்க, கொஞ்சமாச்சும் இறக்கம் காட்டினா மட்டும்தான் இங்கேருந்து மக்கள் வெளியே போக முடியும், நிவாரணப் பொருட்கள் உள்ளே வர முடியும். இஸ்ரேல் கிட்ட உலக நாடுகள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு மனம் இறங்குங்க. நீங்கள் ஹமாஸ் அமைப்பின் மேலே இருக்க கோபம் காரணமாக அங்கே இருக்க பொதுமக்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்றதான் தொடர்ந்து கேட்குறாங்க. பட் இஸ்ரேல் இன்னும் மனசு மாறலை.
கடந்த 2008, 2014, 2021 இந்த 3 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டுச்சு. ஸோ கான்ஃப்ளிக்டான ஜோனாக இது பெருசாக மாறவே அப்போ மூடினாங்க. இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. திரும்ப நாங்கள் திறந்தா அங்கே பதட்ட நிலை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதே ரஃபா கிராசிங் பாயிண்ட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு. மக்கள் வெளியேற வந்திருந்த ஒரு பகுதி, ஆனால் அங்கேயே தாக்குதல். ஸோ இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அவங்க திறப்பாங்களா திறக்கலையான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்னப்பா இது, பைடன் இருக்க வேண்டிய இடத்துல ட்ரம்ப்போட புகைப்படத்தை வச்சுருக்கீங்கன்னு யாராவது கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிடுச்சு, தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு. 2024 நவம்பர் மாதம் அந்த தேர்தல் நடக்கவும் போகுது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் களமிறங்குறாரு. அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி பரப்புரை கூட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு பரப்புரை கூட்டத்தில் இப்போ ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காருங்க. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ என்ன தெரியுமா சொன்னார், மீண்டும் நான் மட்டும் அமெரிக்காவோட அதிபர் ஆகிட்டேன்னா ஹமாஸுக்கு முழுமையான தடை விதிப்பேன். ஹமாஸ் ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள அமெரிக்காக்குள்ளே நான் நுழையவே விட மாட்டேன். யூத வெறுப்பாளர்களுக்கு முக்கியமான விஷயம் இதுதான், யூத வெறுப்பாளர்களுக்கு அமெரிக்காவில் விசாவே கிடையாது. இருக்கிற விசாவையை ரத்து பண்ணிவிடுவேன். அதோடு அப்பேற்பட்ட நபர்களை அமெரிக்காவை விட்டே வெளியே துரத்தி விட்டுருவேன். எங்கள் நாட்டுக்குள்ளே வரதா இருந்தால் நாங்கள் சொல்கிறத கேட்கணும், எங்களோட பாலிசியை ஃபாலோ பண்ணணும். யூத வெறுப்புன்ற மனநிலையில் நீங்கள் அமெரிக்கா வரீங்கன்னா உங்களுக்கு இடமே இல்லைன்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கு. இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நிற்கலைங்க. அடுத்து சொன்னது தான் கொடுமையே. காசா, லிபியா, சொமாலியா, சிரியா இந்த பகுதிகளில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே யார் வரதா இருந்தாலும் வர முடியாது. அவங்களுக்கு நான் தடை விதிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்ப்பா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தப்ப இதை விட கொடுமையெல்லாம் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்க அமெரிக்காக்குள்ள நுழையிறதுக்கு தடையை விதித்தது டொனால்ட் ட்ரம்ப் தான். அந்த தடையை நீக்கினது பார்த்தீங்கன்னா பைடன் அவர்கள், அவர் ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை சார்ந்து இந்த இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளில் கடுமையான கண்டனங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னங்க நீங்கள் அதிபராக வர்றதுக்கு முன்னாடியே இப்போ ஏற்பட்ட இஸ்லாமிய எதிர்ப்பு மனநிலையை கொண்டிருக்கீங்க, உங்களை நம்பி எப்படி மக்கள் அங்கே வர முடியுன்ற மாதிரி பல பேர் கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காசா வார் இப்போ பெருசாக போயிட்டு இருக்க நேரத்தில் ட்ரம்ப்போட இந்த பேச்சுக்கள் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், காசா வார் இது நம்ம கண்ணு முன்னாடியே சர்வதேச அரசியலாக மாற்றப்பட்டு இருக்கு. இதை புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்குங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, தெளிவாக யோசிங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.